Hi friends, welcome to Zoya.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் கீமா கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு 2 பட்டை 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டா மிக்ஸியில போட்டு அரைச்சு வச்சிருந்த வெங்காயத்தையும் ஒரு 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீரகம் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு 2 தக்காளி அறுத்து வச்சுருந்தேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நான் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக மட்டன் கீமா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே மட்டன் கீமா தான். ஸோ இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீமா குக் ஆகிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் லைட்டாக மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருந்த பச்சரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பிரியாணி அரிசி கூட யூஸ் பண்ணலாம், பட் நான் பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 7 to 8 விசில்ஸ் வரைக்கும் வரட்டும். இப்போ 7லேருந்து 8 விசில் வந்துருச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் சுடுதண்ணி யூஸ் பண்ணுறேன். சுடுதண்ணி யூஸ் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இப்போ நம்ம மட்டன் கீமா கஞ்சி ரெடி. இது ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுட சுட மட்டன் கீமா கஞ்சி ரெடி. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கஞ்சி குடிக்கும்போது அந்த மட்டன் கீமா பீசஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.